ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, புரட்சி தலைவர், பொன்மனச் செம்மல், மக்கள் திலகம், கொடுத்து கொடுத்து சிவந்த கை, கொடை வள்ளல், வாத்தியார் அப்படின்ட்டு நிறைய பேரை கொண்டு அழைக்கப்பட்டவர் தான் யாருன்னா நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர். ஓகேங்களா, அவரை எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவர் சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் சரி, நம்மளோட பாலிடிக்ஸ் அதாவது அரசியல்லையும் சரி ரொம்பவே நல்ல பொசிஷன்ல தாங்க இருந்தாங்க. இவரை பத்தி இப்போ ஜென்ரேஷன்ல உள்ள நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம், ஆனா ஒரு சிலருக்கு தெரியும். சோ பழைய ஜென்ரேஷனை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எல்லாருக்குமே இவரை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இல்லீங்களா. சோ அப்படிப்பட்டவர் எப்படி சினிமாவிலையும் அரசியலிலையும் எப்படி ஒரு தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டு ஒரு உன்னதமான நிலையில இருந்தாரு அப்படிங்கிற தகவலை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க எங்க சேனல்ல உள்ள வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த எம்ஜிஆர்ங்கிறவர் யாரு? ஓகேங்களா, எம்ஜிஆர்ங்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா அதாவது இலங்கையில உள்ள கண்டி மாவட்டத்துல நாவப்பிட்டிங்கிற கிராமத்துல கோபாலன் மேனனுக்கும் மருதூர் சத்யபாமாவுக்கும் பிறந்தவர் தான் யாருன்னா இந்த எம்ஜிஆர். ஓகேங்களா, இவர் பிறந்த வருஷம் எப்போன்னு பாத்துக்கிட்டோம்னா 1917 வருஷம் ஜனவரி 17 நாள். ஓகேங்களா, சோ அந்த டைம் பிரிட்டிஷ் பீரியட். ஓகேங்களா, அதாவது ஆங்கிலேயர் ஆட்சியில தான் அப்போ நம்மளோட மொத்த இந்தியாவும் ஸ்ரீலங்கா எல்லாமே அவங்களோட கட்டுப்பாடுல தாங்க இருந்துச்சு. ஓகேங்களா, சோ அதனாலதான் அவரோட முழு பேரை மருதூர் கோபாலன் மகன் ராமச்சந்திரன் அப்படின்ட்டு எல்லாருமே அப்ப சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ அதை சுருக்கிதான் நம்ம எல்லாருமே எம்ஜிஆர்னு கூப்பிட ஆரம்பிச்சோம். ஓகேங்களா, சோ இவரோட அப்பாவை எடுத்துக்கிட்டோம்னா 2.5 வயசுலயே அதாவது எம்ஜிஆரோட 2.5 வயசுலயே இவரோட அப்பா இறந்து போயிட்டாரு. அவங்களுக்கு கூடவே ஒரு சகோதரர் இருந்தாரு. சோ அம்மா இவங்க 2 பேரையும் வளர்க்கறதுக்காக அம்மா சத்யபாமா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க இலங்கை விட்டுட்டு. ஓகேங்களா, சோ அப்ப கும்பகோணத்துலதான் அவங்க தங்கி இருந்தாங்க. ஓகேங்களா, அவங்களோட சொந்தக்காரங்க வேலு நாயர்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களோட ஆதரவுல தன்னோட 2 மகன்களையும் சத்யபாமா வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா, சோ அங்குள்ள ஸ்கூல்லயுமே 2 பேரையும் படிக்க வச்சாங்க. ஓகேங்களா, சோ எம்ஜிஆருக்கு சின்ன வயசுலயே நாடகத்துல நடிக்கணுங்கிற ஆசை ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அதனால ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் போதே பாய்ஸ் நாடக கம்பெனில சேர்ந்து நாடகங்களை அவர் நடிக்க ஆரம்பிச்சாரு. அதனால ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளீட்டாவே அவர் விலகிட்டாரு. சோ முழு நேர நாடக நடிகராட்டும் அவர் மாறினாரு. ஓகேங்களா, ஆரம்பத்துல பாத்துக்கிட்டோம்னா இவர் முருகப்பெருமானுக்கும் குருவாயூரப்பனுக்கும் தீவிர பக்தராட்டும் இருந்தாரு. ஓகேங்களா, சோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவர் கட்சியில சேர்ந்துட்டாரு. அதாவது டிஎம்கே திமுகல அவர் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் இவர் ஒரு பகுத்தறிவாதியாட்டு செயல்பட ஆரம்பிச்சாரு. ஓகேங்களா, சோ எம்ஜிஆருக்கு எடுத்துக்கிட்டோம்னா 3 மனைவிகள். முதல் 2 மனைவிகள் உடல்நல குறைவால இறந்து போயிட்டாங்க. அதனால 3ஆவது இவர் வி.என். ஜானகியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஓகேங்களா, சோ இதுதான் இவரோட தனிப்பட்ட வாழ்க்கையோட கதை. ஓகேங்களா, சோ அடுத்தது பாத்துக்கிட்டோம்னா இவர் எப்படி திரைத்துறையில தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ 1936 வருஷம் சதி லீலாவதி அப்படிங்கிற படம் மூலமாட்டு நாடக நடிகராட்டு இவர் இருந்து சினிமாவில நடிகராட்டி இவர் ப்ரொமோஷன் ஆனார். ஓகேங்களா, சோ 1954 வருஷத்தை எடுத்துக்கிட்டோம்னா மலைக்கள்ளன், அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படிங்கிற படம் மூலமாட்டு நிறைய மக்களோட மனசுல இவர் ஒரு தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டாரு. சோ இது மூலியமா அவர் மக்களோட மனம் கவர்ந்த நாயகனாவே மாறிட்டாருங்க. ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1972 வருஷம் ரிக்ஷாக்காரன் படத்துக்காக இவருக்கு தேசிய விருதுமே கிடைச்சது. நிறைய பேர் அந்த படத்தை பார்த்திருப்பீங்க. அவரோட ஆக்டிங்குமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஓகேங்களா, சோ இவரோட எல்லா படங்களுமே எடுத்துக்கிட்டோம்னா காதல் கலந்த ஆக்ஷன் கலந்த படமா தாங்க இருக்கும். ஸோ ஒவ்வொரு படத்துலையும் இவருக்கு தனித்துவமான கேரக்டரா தான் இருக்கும். ஸோ அது மூலமாட்டு இவர் மக்களுக்குன்னு ஒரு மெசேஜ் கண்டிப்பா அந்த படத்துல கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா, இது மூலியமாட்டு தமிழ் சினிமாவில எல்லாரோட மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சிட்டாரு. அதாவது அந்த காலத்துல சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே எம்ஜிஆர்னு சொன்னா நல்லாவே தெரியுங்க. ஓகேங்களா, சோ அது மூலியமாட்டு இவர் நம்பர் 1 நடிகராகவே மாறிட்டாரு. ஓகேங்களா, இதுதான் அவரோட திரைத்துறை பயணம். ஓகேங்களா, சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது இவர் அரசியல்ல தனக்குன்னு ஒரு இடத்தை எவ்வாறு பிடிச்சுக்கிட்டாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, சோ ஆரம்பத்துல அறிஞர் அண்ணா மீது இருந்த ஈர்ப்பு மற்றும் செயல்பாடு காரணமாட்டு இவர் திமுகல இணைஞ்சிருந்தாரு. ஓகேங்களா, சோ அது மூலியமாட்டு தன்னோட முயற்சியினால படிப்படியாட்டு அந்த கட்சியில பொருளாளர் வரைக்கும் பதவி உயர் பெற்றார். ஓகேங்களா, சோ அறிஞர் அண்ணாவோட மறைவுக்கு பின்னாடி அவங்களுக்குள்ள ஒரு சில மனக்கசப்பு அதாவது அந்த டைம்ல திமுகவோட தலைமை ஏற்பு யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா திரு கருணாநிதி கிட்ட தாங்க இருந்துச்சு.
ஓகேங்களா. ஸோ அந்த டைம்ல வந்து எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் வந்து கட்சியில வந்து நிதி குறித்து ஒரு சில வந்து விவகாரத்துல வந்து பிரச்சனை வந்துருச்சு. அதனால அவர் வந்து 1972ஆம் ஆண்டு வந்து அந்த கட்சியில இருந்து வெளியே வந்துட்டார். ஓகேங்களா. சோ அந்த கட்சியில இருந்து அவர் நீங்கினதுக்கு அப்புறம் அண்ணா திமுக கட்சியில வந்து அவர் இணைஞ்சார். ஓகேங்களா. அதாவது எம்ஜிஆரோட விசுவாசியான அனகாபுத்தூர் ராமலிங்கம் வந்து அந்த அண்ணா திமுக கட்சியை வந்து தொடங்கினாரு. சோ எம்ஜிஆரும் அந்த கட்சியில போய் சேர்ந்துக்கிட்டாரு. சோ அப்புறம் அந்த கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே அவருக்கு அந்த கட்சியில திமுகல வந்து இருந்த பொருளாளராட்டி இருந்த அந்த திறமையும் செயல்பாடை வந்து இந்த கட்சியில வந்து அவரை தலைவராட்டும் பொது செயலாளராட்டும் மாத்திட்டு. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டோம்னா 1977 வருஷம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சட்டப்பேரவையில வந்து தன்னோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த தேர்தலையும் அவங்க வந்து எதிர்கொண்டாங்க. ஓகேங்களா. சோ அந்த பீரியட்ல பாத்துக்கிட்டோம்னா எம்ஜிஆரோட அதிமுக கூட்டணி வந்து 234 தொகுதியில வந்து 144 இடத்துல வந்து வின் ஆயிடுச்சு. சோ எம்ஜிஆர் வந்து 1977 ஆண்டு நடந்த எலெக்ஷன்ல வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சரா மாறினாரு. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டோம்னா 1980ஆம் ஆண்டுல இருந்து 1984 ஆண்டு வரைக்கும், அதுக்கப்புறம் 1984ஆம் ஆண்டுல வந்து ஒரு எலெக்ஷன் ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா அவர் சாகர வரைக்கும், அதாவது டிசம்பர் 24, 1987 வரைக்கும் அவர் தாங்க தமிழ்நாட்டோட சிஎம். ஓகேங்களா. ஸோ பார்த்துக்கிட்டோம்னா எம்ஜிஆர் வந்து தன்னோட வாழ்நாள்ல 3 தடவை வந்து தமிழ்நாட்டோட சிஎம் ஆட்டு இருந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ இப்படி மக்களோட மனசுல நீங்காத இடம் பிடிச்ச இந்த எம்ஜிஆரோட சகாப்தம் எப்போ முடிஞ்சுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1987ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி வந்து அவர் வந்து உடல்நல குறைபாட்டு உயிரிழந்துட்டார். ஓகேங்களா. ஸோ திரைத்துறையில மட்டும் இல்லாம பல பேருக்கு நேரடியாட்டும் மறைமுகமாட்டும் உதவக்கூடிய குணம் படைச்சவர் தான் நம்ம எம்ஜிஆர். ஓகேங்களா. ஸோ 1984 வருஷம் அவருக்கு வந்து உடல்ல வந்து ஒரு சில உபாதைகள் ஏற்பட்டது. அதாவது சிறுநீரக செயலிழப்பு அவருக்கு வந்ததுனால ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அதனால அவர் தொடர் சிகிச்சையில இருந்து கடைசியாட்டு டிசம்பர் 24ஆம் தேதி 1987ஆம் ஆண்டு வந்து உயிரிழந்துட்டார். ஓகேங்களா. ஸோ இந்த டிசம்பர் 24ஆம் தேதி நேற்றுக்கு தாங்க முடிஞ்சுது. ஸோ இந்த நாளை வந்து அவரோட ரசிகர்களும் அதிமுக தொண்டர்களும் வந்து ரொம்பவே மன வருத்தத்தோட துக்க நாளாக தான் நேற்றுக்கு வந்து அனுசரிச்சாங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்ச நம்மளோட எம்ஜிஆரை பத்தின இந்த ஒரு சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்ககிட்ட பகிர்ந்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.